அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு தண்ணியில் போய் உட்காந்துக்கணும், அப்படி இல்லைனா குழுன்னு ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கணும். நம்ம ஆல்ரெடி ஜில்லுன்னு தண்ணியில் உட்கார்ற மாதிரி தமிழ்நாடு டாப் 10 வாட்டர் ஃபால்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க சேனலில். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி ஜில்லுன்னு ஒரு இடத்துக்கு போகிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் ப்ரூக் ஃபீல்ட்ஸ் மாலில் 4வது மாடியில் இருக்கிற ஸ்னோ ஃபேண்டசி. அங்கே தாங்க அந்த குழுன்னு இடம் இருக்குது. வாங்க அதுக்குள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம குழுன்னு ஒரு குளுமையை அனுபவிக்கலாம், வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரியவங்களுக்கு 550 ரூபாங்க, சின்னவங்களுக்கு 480 ரூபா. சின்ன குழந்தைங்க 1 வயசு 2 வயசுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃப்ரீங்க. வெளியிலே பார்த்தா உங்களுக்கு செட்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. பனிக்கரண்டி, பாண்டா கரண்டி அதெல்லாம் வந்து உட்கார வச்சு நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கவே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. வெளியிலே இவ்வளோ சூப்பராக இருக்கே, இல்லை உள்ளே போனால் இன்னும் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்தது. இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு -10 டிகிரி ஸ்னோ ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இன்னும் அது எக்ஸைட்மெண்ட் அதிகமாச்சு. உள்ளே போனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் கலெக்ஷன்னு ஒரு சென்டர் மாதிரி இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு வந்து ஜெர்கின், சாக்ஸு, ஷூ, க்ளவுஸு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஷூ வந்து ரப்பரில் இருக்கும். இதெல்லாம் எதுக்கடா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்மனா அந்தளவுக்கு இருக்குமோ அப்படின்னு நமக்கு இதானே ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நமக்கு தெரியல. பார்த்தா அப்படியே உள்ளே போய் பார்த்தா ஆஹா, உள்ளே போனோடனே பாட்டு சத்தம் பயங்கரமாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் எல்லாம் நம்ம விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் பனி இதாக இருக்குது, மேலே வேறு ஹேங்கிங் பிரிட்ஜு வேறு, டிஜே மியூசிக் கேட்டிருக்கு. என்னடா என்னென்னமோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. என்ன சொல்கிறது, ஒரே ஜாலியாகிடுச்சு. நிறைய இருக்குது நம்ம பார்க்க என்ஜாய் பண்ண. சரி ஒன்றொன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த ஸ்னோ மாதிரி கொட்டிகிட்டு இருந்தது. அதில் போய் தான் ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் போய் நின்னோம். சூப்பராக அந்த ஐஸ் இதோட மேலே விழுகிறது செமையாக இருந்தது. அந்த ஸ்னோவில் வந்து நம்ம ரப்பர் ஷூ போட்டு நடக்கிறப்ப கொஞ்சம் பேலன்ஸிங் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. முதல்ல கொஞ்சம் விழுந்து எந்திரிச்சோம், அப்புறம் ரெடி ஆகிட்டோம். டிஜே மியூசிக்லாம் பயங்கரமாக சினிமா பாட்டு, விஜய் பாட்டுலாம் சூப்பராக போட்டுட்ருந்தாங்க. பயங்கரமாக எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்து ஃபுல்லாக சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு கவர் பண்ணுவோன்ட்டு அப்படியே கவர் பண்ணாங்க. ஸ்லைடு இறங்கி அந்த குழந்தைங்க வர்றது இது, அந்த ரைடு அது பெரியவங்களுக்கும் அது இருக்குது, அது அப்புறம் காமிக்கிறேன். அப்புறம் அங்கங்கே அது மாதிரி இப்போ பனிக்கரடி, பாண்டா கரடியெல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒரு 4-5 பசங்க இருந்தாங்க. ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அங்கே ஓரமாக நின்றுருந்தாங்க. அந்த சில்னஸ் இல்லாத பிளேஸில் அவங்க நின்றுருந்தாங்க. வீடியோ எடுக்கிறதுக்காக நான் ஒரு கை க்ளவுஸை வந்து கழட்டிட்டு தாங்க எடுத்தேன். அதுவே பயங்கரமாக சில்னஸே தாங்க முடியல. மரத்தில் அது படிக்கட்டு மாதிரி இருந்துங்க. மேலே ஏறி பால்கனி மாதிரி கொஞ்சம் உட்காந்துக்கலாம். அங்கே காஃபி ஷாப் கூட இருந்தது. ஹேங்கிங் பிரிட்ஜில் போய் நம்ம அந்த பக்கம் போனோம்னா தான் அந்த டியூப் ரைடெல்லாம் இருந்தது. ஹேங்கிங் பிரிட்ஜிலேருந்து எல்லாம் ஃபுல் வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ. சரி ஒரு குளிருக்கு ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு பால்கனி மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு சின்ன ரூம் கூட இருந்தது. ஏதாவது நம்ம ரொம்ப முடியலன்னா நடுவில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஜஸ்ட்டு வார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சீட்டர் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க.
ஜாக்கிரதை. நாங்கெல்லாம் பயந்து பயந்து போனால் இந்த மண்ணி பாருங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறாங்கண்ணா எவ்வளோ பத்திரம் பத்திரம்னு எனக்கு நானே சொல்லிட்டு போனேன். ஏன்னா நம்ம நார்மலாக போனால் பரவாயில்லைங்க, அந்த ரப்பர் ஷூ போட்டுட்டு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது. இங்கே டியூப் ரைடுன்னு இருக்குங்க. அதில் வந்து நம்ம உட்காந்து நம்ம பார்க்குறதுக்கு வந்து அது ரொம்ப சாதாரண மரம் தெரியும். ஆனால் அதில் போகிறப்ப வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதனால் நான் பயந்துட்டு நான்லாம் போகலை. ஆனால் அவங்கெல்லாம் போகிறத பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அந்த இடமே பார்த்திங்கன்னா செம்ம வைப்பாக இருந்தது. ஒரு பக்கம் வந்து டிஜே மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுறவங்க, ஒரு பக்கம் பனியை எடுத்து எடுத்து கொட்டி விளையாடுறவங்க, அப்புறம் ஒரு வண்டி மாதிரி உட்காந்து அதில் தள்ளிட்டு போகிறது, அப்படி இப்படின்னு செம்ம வைப்பாக இருந்ததுங்க. இது ஸ்லை ரைடுன்னு சொல்லிட்டு வண்டி மாதிரி சின்னதாக இருக்கும். அதில் உட்காந்துட்டு ஒருத்தர் இழுத்துட்டு ஜாலியாக இருந்தது. கொஞ்சம் பயம் இருக்கு. வெள்ளை வேலுங்க, வெள்ளை வேலு மண்ணிகள் இருக்கு. அன்லிமிட்டெட் எவ்வளோ நேரம் வேணால் உள்ளே இருக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு 1.25 மணி நேரத்துக்கு மேலே இருக்க முடியலைங்க. இங்கே பாருங்கள் பின்னாடி இக்ளூ ஹவுஸ் கூட இருந்தது, பனிக்கரடி அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்படி வரவே மனசு இல்லாமல் வழி இல்லாமல் வெளியில் வந்தோம். எனக்கு தாங்க ஃபஸ்ட்டு சில்னஸ் தாங்கவே முடியல. வெளியில் வந்து வார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஹீட்டர் கூட வச்சுருந்தாங்க. மக்களே, நம்ம இந்த அடிக்கிற வெயிலுக்கு இங்கேருந்து காஷ்மீர் போகிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயம்புத்தூர் போனீங்கன்னா ஒரு 550 ரூபாய்க்கு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். உண்மையாகவே நல்லாயிருக்குங்க. Go and enjoy. Thank you.